பகவானே சரணம். கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம். மஞ்சளாடை கொண்ட நாயகா. இந்த மன்மத வருஷத்தில் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியான குரு பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகும் பலன்களையும் மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இது நாள் வரை கடந்த ஒரு வருடமாக 7ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 7ஆம் வீட்டில் கடகராசியில் இருந்து 8ஆம் இடத்திற்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வந்துள்ளார். 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் செய்த பணிகளில் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்றது. ஒரு தொழிலை கடன் பெற்று நகைகளை எல்லாம் விற்று இருந்த கையில் இருந்த பணத்தை எல்லாம் போட்டு ஆரம்பித்து அதில் சரிவர நடத்த முடியவில்லை, தொழிலை மேற்கொண்டு நடத்துவோமா தெரியவில்லை, அல்லது நடத்தாமல் பாதியில் ஒரு அளவிற்கு மேல் நம்மால் தாக்கு பிடிக்க முடியாமல் விட்டுவிட்டோம் என்று இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக மறுபடியும் அதை தொடர்ந்து நடத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மூலதனம் கிடைக்கும். அதே போன்று 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்றது. 12ஆம் இடம் என சொல்லப்படுவது அயன சயன போக ஸ்தானம் எனப்படுகின்றது. அப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கஷ்டத்தினால் நிம்மதியாக நித்திரை கூட தூங்க கூட முடியவில்லை, தூக்கமில்லாமல் தவிக்கின்றேன், அல்லது தூங்கினாலும் கூட அந்த தூக்கத்தில் பாதியில் தடை ஏற்படுகின்றது, தூக்கத்தில் கனவுகள் வருகின்றது, தூக்கம் தடைப்படுகின்றது, வினம் புரியாத பயம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருந்தால் அதுவும் இப்பொழுது நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்றது. நிம்மதியாக நித்திரை செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கின்றது. 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய அமைப்பு நிம்மதியான நித்திரை செய்வதற்கும் மூலதனம் செய்வதற்கும் வெளிநாடு வெளியூர் செய்வதற்கும் உண்டான காரகத்துவத்தை பெற்றுள்ளது. அதனால் உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும், சென்று படிக்க வேண்டும், சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சி குருவுடைய பார்வை 12ஆம் இடத்திற்கு கிடைப்பதன் மூலமாக அது நிறைவேறும். இடமாற்றம் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தானாகவே பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்து வந்தாலோ அல்லது நீங்கள் கல்விக்கு படிக்கக்கூடிய துறைக்கு நீங்கள் முயற்சி செய்த இடத்திலிருந்து சொந்த ஊரில் அல்லாமல் வேறு இடத்தில் தான் கிடைக்கின்றது என்றாலோ, நீங்களாகவே வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ இவை அனைத்துமே இப்பொழுது கைகூடும். அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. பிறகு குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது தீரப்போகின்றது. பிறருக்கு இதை செய்கின்றேன், இப்போது முடித்து விடுகின்றேன் என்று கொடுத்த வாக்கு பண விஷயத்திலோ வேலை விஷயத்திலோ தொழில் விஷயத்திலோ அல்லது குடும்ப விஷயத்திலோ எப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அது இப்போது சரியாகும். அதே போன்று பேச்சினால் நாம் சில சமயத்தில் நம்மையும் மீறி அறியாமல் ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு என சொல்லப்படக்கூடிய ஒரு கூற்றுக்கு ஏர்வாக நாம் சில சமயத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவசரப்பட்டு கோபத்தின் வசப்பட்டு பேசக்கூடிய பேச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது இப்பொழுது உங்களுக்கு தீரும். குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுடைய உறவுகளிடையே நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலோ உங்களுடைய நண்பர்களிடத்திலோ வாக்குவாதத்தினால் ஏற்பட்ட அவசரப்பட்டு பேசிய பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இப்போது ஏற்படுகின்றது. நீங்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது இப்போது நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு இப்போது சமரசம் ஏற்பட்டு அந்த பிரச்சனை தீரும். குடும்பத்தில் திருமணமான தம்பதிகள்
இது போன்று ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக பிரிந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நீங்கள் மறுபடி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய அன்றாட பணிக்கோ அல்லது பெரிய விஷயங்களுக்கோ, சிறிய அளவிற்கோ பெரிய அளவிற்கோ பண முடக்கம், கையில் பணம் இல்லை என்று நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இப்பொழுது அதுவும் கிடைக்கப்பெறும். 2ஆம் இடத்திற்கு கிடைக்கக்கூடிய குருவுடைய பார்வை இப்பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. அடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். 4ஆம் இடம் எனப்படுவது ஒருவருடைய முன்னேற்றத்தை குறிக்கின்றது. அப்போது உங்களுக்கு மிக நல்ல திறமை இருந்தும், கடுமையான உழைப்பு இருந்தும், நல்ல கல்வி இருந்தும், சரியான வயது இருந்தும், இப்படி என்னென்ன ஒரு விஷயங்கள் தேவையோ அனைத்தும் இருந்தும் கூட வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை, நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று நினைப்பவர்களுக்கு கட்டாயமாக இந்த குரு பயிற்சி சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய அன்னைக்கு, தாயாருக்கு ஏற்பட்ட உடல் உபாதை, மன உளைச்சல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நிவர்த்தி ஆகும். உங்களை நினைத்த கஷ்டமாக இருந்தால் இன்னும் சீக்கிரமாக நிறைவேறும். அதாவது உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையே, உங்களுக்கு திருமணம் நடந்தும், அதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் நடந்தும் குழந்தை பிறக்கவில்லையே, நன்றாக படிக்க வைத்தும் வேலை கிடைக்கவில்லையே என்று உங்களை நினைத்த, உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கின்றதோ என்று உங்களை நினைத்த உங்களுடைய தாயாரின் மனக்கவலை, மன உளைச்சல் இப்போது தீரும். உங்களால் உங்களுடைய தாயார், அன்னை சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மை, ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. ஸ்திர சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு, பூமி லாபம், தாய் வழி உறவுகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் கைக்கு தடை இருந்து முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இருந்த ஒரு நிலையோ மாறி உங்களுக்கு பூமி லாபம், வீடு லாபம். அதே போன்று வாகனங்களில் எப்போதும் இருக்கக்கூடிய பிரச்சனை, வாகனம் பழுதுபட்டு கொண்டே இருக்கின்றது அல்லது வாகனமே வாங்க முடியவில்லை, வாகன யோகம் இருக்கின்றதா என்று தெரியவில்லை என்று நினைத்திருந்தால் இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுடைய 9ஆம் பார்வையால் கிடைக்க போகின்றது. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12, 2, 4ஆம் இடத்திற்கு விழுந்து அதனால் கிடைக்கப் போகின்ற பலன்களை பார்த்தோம். அடுத்ததாக குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றாரே, அது எப்படி உங்களுக்கு பலனை அளிக்கப் போகின்றது? மிக அதிகமான பேருக்கு இப்போது அஷ்டம குரு என்ற ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அந்த அளவிற்கு கவலையோ பயமோ பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான், அதாவது 12ஆம் இடத்தை மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம் என்போம். அப்பொழுது ஒரு கெட்ட ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் கெட்டவர், கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு யோகம் விதிக்கு ஏற்றவாறு 8ஆம் இடத்தில் இருப்பது நன்மையைத்தான் தரும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் அவர் அதிபதியாகின்றார். 3ஆம் இடத்தை முழுமையான அசுபஸ்தானம் என்று கூறவில்லை. அந்த ஸ்தானத்திற்கு அரை அசுபஸ்தானம், அரை சுபஸ்தானம் என்ற ஒரு அமைப்பு தான் இருக்கின்றது. அப்பொழுது அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் பொதுவாக ஒரு சுபக்கிரகம் என்ற முறையில் திருமணமாகட்டும், குழந்தையாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும் குருபலம் இருக்கின்றதா, குரு நன்றாக இருக்கின்றாரா என்று பார்க்கக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த சுபக்கிரகமான குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தும் என்று பார்க்கும் பொழுது வேகம் கூடாது. எந்த விஷயத்திலுமே நீங்கள் வேகத்தோடு செயல்படக்கூடாது, விவேகத்தோடு செயல்பட வேண்டும். எப்படி 3 எழுத்தாக வேகமும் 4 எழுத்தாக விவேகமும் இருக்கின்றதோ அதுபோன்று மிக சீக்கிரமாக ஒரு பணியை செய்து முடித்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைக்காமல் மிக சிறப்பாக ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அப்படி பழகி கொள்ள வேண்டும், வேகத்தை தவிர்க்க வேண்டும். பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவானாகவும் குரு பகவான் சூரியனது வீட்டில் 8ஆம் இடத்திலும் இருப்பதனால் கோபத்தை தவிர்க்க வேண்டும். இனம் புரியாத பயம், சஞ்சலம், குழப்பம் போன்றவைகள் உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து வெளிவர வேண்டும். இன்னும் குறிப்பாக தாழ்வு மனப்பான்மை இருந்தால், ஏற்பட்டால் அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் மீண்டு வர முடியுமோ வர வேண்டும். இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக, வேகத்தின் மூலமாக
கோபத்தின் மூலமாக, பயத்தின் மூலமாக, தாழ்வு மனப்பான்மையின் மூலமாக அஷ்டம குரு கஷ்டங்களை கொடுக்க வாய்ப்புள்ளதனால் இவற்றிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டால், இவை உங்களிடம் நெருங்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்பொழுது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், ஆன்மீக ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும், நேரான நன்னடத்தையோடு நல்லவர்களோடு சேர்க்கை கொண்டு இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் நேரத்தை வீணாக்கக்கூடாது, தீய பழக்கங்கள் அறவே இருக்கக்கூடாது, சோம்பல் கூடவே கூடாது. இப்படி நீங்கள் இருந்துவிட்டால் அஷ்டம குருவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு இப்பொழுது வந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்போது 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான், பிறகு ஆவணி மாதத்தில் அவர் 11ஆம் இடத்திற்கு வருவது, ராசிக்கு 3, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராகுக்கள் 2, 8ஆம் இடத்திற்கு மார்கழி மாதத்தில் பயிற்சியாகி வரப்போவது, இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு எம்மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று பார்க்கும்போது, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய கல்விஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடம் அங்காரகனுடைய வீடு, அந்த வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. எனவே நீங்கள் முயற்சி செய்து படிக்க வேண்டும். ராசிக்கு 3, 9 பிறகு 2, 8 வரக்கூடிய கேது ராகுக்களினால் உங்களுக்கு படிக்கும்போது சற்று சஞ்சலம், அதில் கவனம் இல்லாமல் அல்லது மறந்து போதல், அல்லது நீங்கள் என்ன படிக்கின்றீர்களோ அதில் பிடிப்பு இல்லாமல் வேறு ஒரு துறையில் படிக்கலாம் என்று 2 மனதாக நீங்கள் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு படிப்பில் பிரச்சனை ஏற்படுத்தும். மாறாக மன உறுதியோடு, கல்விதான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம், மிக சிறப்பாக நாம் கல்வி கற்றுவிட்டால் இந்த வயதில் பிறகு வாழ்நாள் முழுக்க நாம் சுகமாக, கௌரவமாக, அந்தஸ்தாக வாழ முடியும் என்ற பிற்கால உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பிற்கால எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கடுமையாக உழைத்து நீங்கள் படிக்கும் பொழுது குருவுடைய பார்வை 4ஆம் இடத்திற்கு இருப்பதனால் உங்களால் மிகச்சிறப்பாக கல்வியில் சாதனை செய்ய முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது தேவையற்ற சகவாசங்கள், கெட்ட பிள்ளைகளுடைய சகவாசம், நட்பு போன்ற விஷயத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பிறகு உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது, உங்களால் முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறியும் பொழுது உங்களால் சாதனை செய்ய முடியும், உத்தியோகத்தில் உயர்வு பெற முடியும். இன்னும் சொல்ல போகும்போது அரசு சார்ந்த உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு புதியதாக பணி கிடைக்கப் பெறுவதும், பணியில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்க பெறக்கூடிய அமைப்பும், வேலை இல்லாமல் நமக்கு வேலை கிடைக்குமா என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல உத்தியோகம் கிடைக்க பெறக்கூடிய அமைப்பும் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு 12ஆம் இடத்துடைய குருடைய பார்வை உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகள், தொழிலை விரிவாக்கம் செய்வது, புதிய யுக்திகளை பயன்படுத்துவது போன்ற விஷயங்களை செய்து தொழிலை பெரிய அளவிற்கு விரிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு குரு பகவானுடைய உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துடைய பார்வையும் 12ஆம் இடத்திற்கு கிடைக்கக்கூடிய பார்வையும் உங்களுக்கென்று ஒரு குடும்பம் அமைவது, உங்களுக்கு அயன சயன போகஸ்தானம் கிடைக்க பெறுவது என்பதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். சந்தான பாக்கியம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏக்கம் தீரும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சோகம் நிவர்த்தியாகும், சுகம் கிடைக்கும் என்ற ஒரு அமைப்பினால் சந்தான பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன விஷயத்திற்காக ஆசைப்பட்டீர்களோ, எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயங்கள் அனைத்தும் கிடைக்க பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. எனவே இந்த குரு பயிற்சி அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்றது, பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துவிடும் என்ற பயத்தை விட்டுவிட்டு இன்னென்ன விஷயங்களை நாம் செய்யக்கூடாது, இன்னென்ன வழிகளில் போகக்கூடாது, இன்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், இந்த வழியில் தான் நடக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு திட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு சரியான வழியில் சரியான முறையில் செயல்படும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஆண்டாக இருப்பதனால் இந்த ஆண்டு முழுவதும் அஷ்டமி நாட்களில் பைரவருக்கு விரதம் இருந்து அவருடைய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது, அவருக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி சொல்லி சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்து கொள்வது, இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். பிறகு மாதந்தோறும்
அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்வது, 2 8களில் ராகு கேத்துக்கள் வரப்போவது. இதனால் மாதந்தோறும் கேதுவுடைய ஏதாவது ஒரு நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம், இதில் ஒரு நட்சத்திரத்தை, அதிலும் குறிப்பாக முடிந்தால் மூல நட்சத்திரத்தை கூட தேர்ந்தெடுத்து விரதம் இருந்து ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதன் மூலமாக, அவருக்கு பிரதட்சணங்கள் செய்வதன் மூலமாக மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். முடியும் போதெல்லாம் மிக சக்தி வாய்ந்த உருவத்தில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்து இருக்கக்கூடிய, பெரிய அளவில் இருக்கக்கூடிய சுவாமிகள், சக்தி வாய்ந்த சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய, பார்ப்பதற்கு பயத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய, உதாரணமாக காளி, நரசிம்மர், ஆஞ்சநேய சுவாமி போன்ற தெய்வங்களை அந்த சன்னதிகளுக்கு சென்று முடியும் போதெல்லாம் வழிபடுவது மிக சிறப்பு. பொதுவான பரிகாரம் என்று சொல்லும் பொழுது, அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது முடிந்த அளவிற்கு மிக அதிகமாக கஷ்டப்படக்கூடியவருக்கு, விபத்துக்களில் காயமடைந்து கஷ்டப்படுபவரோ அல்லது பெரிய அளவிற்கு தீர்க்க முடியாத அல்லது ஆண்டு கணக்கில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகளில் இருப்பவர்களுக்கோ முடிந்த அளவிற்கு சேவை செய்வது, அவர்களுக்கு பண உதவி செய்வது, முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்திலும் நடுத்தர வயதில் இருப்பவர்களும் இரத்த தானம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது, இந்த ஆண்டில் முடியும் போதெல்லாம் செய்யும் பொழுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கும்.